வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிப்புல சேனல். பிக் பாஸ் சீட்டோட இந்த வார கேப்டன் யாரு, அப்புறம் இந்த வார எவிக்ஷன் நாமினேஷன் லிஸ்ட்ல எல்லாம் யார் யார் இருக்கா, யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கிற அப்டேட்லாம் இந்த வீடியோ சொல்ல போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் கோஆப்ரேட். அண்ட் ஓகே, அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஒயில்ட் கார்டு என்ட்ரி இப்போ எல்லாம் என்ட்ரி ஆகி முடிச்சிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆயிரும். சேதுபதி இன்ட்ரோ பண்ணி ஒவ்வொருத்தராக உள்ளே போவாங்க. அண்ட் ப்ரொமோஷன் நிறையா பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ஃபயர் விடுற மாதிரிலாம் நடந்திருக்கு. அண்ட் கேப்டனா யாரு தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் அது எப்படி ப்ரோ எடுத்தோன்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் திவ்யா கணேஷ் கேப்டன் ஆனாங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர், ஒயில்ட் கார்டுக்கெல்லாம் சின்னதாக ஒரு சின்ன பவர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஒரு ஸ்கில், எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சு அதில் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கேப்டனாக இந்த வாரம் வந்துட்டு பயணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கே தன்னோட இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வீக்கே வந்துட்டு ஒரு கேப்டன் ஆகிறது திவ்யா கணேஷ் ஒயில்ட் கார்டில். ஸோ இது ஒரு நல்ல மூவாக தான் இருக்குது. விஜய் டிவி பக்கம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உள்ளே வரும்போதே எல்லா 4 ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல இவங்க கொஞ்சம் மெச்சூராக பேசுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாமல் இதுதான் நீங்கள் விளாட்றீங்க, இப்படி தான் வெளில ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷோட அந்த ஒரு பேசுகிற விஷயங்கள் நல்லா இருக்குது. பாக்கியெல்லாம் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி சொல்லப்போனால் பிரஜன் சாண்ட்ரா வந்து டூ மச் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க நல்லா விளையாடுதான் முடிஞ்சு போட்டு ஆடியன்ஸ் புதைச்சிருவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அதனால் திவ்யா கணேஷ் ரொம்ப சாஃப்டாக ஓகே இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, இதுதான் கேமு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நெய்ஸாக ஏற்றுனாங்க. அது ப்ரொமோவில் பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு, மேபி உங்களுக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் திவ்யா கணேஷ் கேப்டன் ஆகுறது நல்ல விஷயம், நல்லா இருக்கு. ஓகே சரி, ஓகே. அப்படியே வந்துட்டு இந்த நாமினேஷன் லிஸ்ட் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு என்னோட டார்லிங் வர தப்பிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லலாம். யார் யார் நாமினேட் ஆகலை அப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். சுபிக்ஷா, கனி, எஃப்ஜே அண்ட் அரோரான்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து நாமினேட் ஆகலை. பாக்கி எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க, ஒயில்ட் கார்டு தவிர. ஒயில்ட் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் கிடையாதுல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து நாமினேட் ஒயில்ட் கார்டு ஆகிருக்காங்க இல்லையா? சரி, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நான் அது லைவில் சொல்லிடுறேன். ஸோ வர வாரம் யார் எவிக்ட் ஆகக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அம்மியா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டம்மி பீஸ் எல்லாம் அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் டம்மியாக இருக்கிறது, 4 வாரமாக வந்துட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி இல்லை என்னால் முடியாது அப்படின்னு டாஸ்க்கும் பண்ணாமல் அதே சூப்பர் டிலக்ஸில் அப்படியே பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்கார்றது ரம்யா. துஷார், அரோரா இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரம்யா அனுப்புறது பெட்டர்னு நினைக்கிறேன். அந்த அன்பு கேங், இந்த பாசமான கேங்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் பிரேக் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை அனுப்புறது தான் பெட்டர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த வாரம் நடக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வாரம் என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். ஸோ அந்த டாஸ்க் அப்டேட்டு அது லாஸ்ட் சீசன்லேயும் வச்சுருக்காங்க. அது இந்த சீசனில் ஒர்க் அவுட் ஆகுமானங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்புறம் ஏன்டா இந்த வீடியோ சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி கிளப்புறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. அது பிரவீன் ராஜ் மேலே அந்த ஒரு ஆர்மி பேஸ்ட் மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் ரன் பண்ணார்ல. ஸோ அதுக்கு வந்து சேதுபதி சார் கேட்குறாரு. ஸோ அதனால் ரொம்பலாம் இல்லை, பட் லைட்டான ரோஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு என்ட்ரி எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக அவங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன டாஸ்க்கை வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து கொஸ்டின் கேட்டு அதில் ட்ரிகர் பண்ணி அதில் ப்ரொவோக் பண்ணி அதில் அரோரா தான் வந்துட்டு ஏய் என்னடா எல்லாரும் வந்ததுலேருந்து என்ன அடிக்கிறீங்க, இல்லை எங்களாம் கேட்குறீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ ரொம்ப ரூடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரோரா பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் கேம் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 இதுக்கப்புறமாச்சும் இந்த ட்ரெயின் வந்துட்டு மூவ் ஆகி நல்லபடியாக ஓடும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒயில்ட் கார்டில் இப்போதைக்கு உங்களோட ஃபேவரட் பர்சன் யார்? சும்மா இவங்க வந்து நல்லா விளாடுவாங்க போல ப்ரோ, அதனால நான் இவங்களை இப்போதைக்கு சூஸ் பண்ணுறேன். ஆர்மியெல்லாம் சேரனா எனக்கு தெரியாது, பட் இவங்க வந்து எனக்கு விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத யாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மீ
எனக்கு தெரிஞ்சு பிரஜன் மேலே ஒரு ஹோப் இருக்குது. பட் அதை தாண்டி அமித் மேலே ஒரு சின்ன ஹோப் இருக்குது. அமித் ஒரு நல்ல இண்டிவிஜுவலாக ஏன்னா பிரஜன் சாண்ட்ரா பேரா வந்திருக்காங்க. அது எப்படி பாசிபிளாக இருக்கும்னு தெரில. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த வாரம் நடக்க போகிறது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்டோட வரேன். ஓகே, டாடா, பாய்.